விருச்சிகம் ராசி தன்னோட பலவீனத்தை கூட தன்னோட பலமா மாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க. அது எப்படின்னா, சாம்பல்ல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழக்கூடிய தன்மை கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில பாருங்க, நிறைய துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாமே வந்திருக்கும். ஆனா அது எப்பவுமே பெருசா வெளியில காட்ட மாட்டீங்க. பிரச்சனைக்கான தீர்வை கூட தனக்குள்ள தேடி அந்த முடிவை தீர்க்கமா எடுக்கக்கூடியவங்க. மற்றவங்களோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை வருது அப்படின்னா தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி பிரச்சனைக்கான தீர்வை சொல்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் யாருக்கிட்டையும் நிற்க மாட்டீங்க. உங்களோட தனித்துவமான முடிவு கண்டிப்பா முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. 12 ராசியிலுமே விருச்சிகம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்த ராசி. அதனாலதான் ஃபீனிக்ஸ் பறவையோடையே உங்களை ஒப்பிடுறாங்க. இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசி கிட்ட நிறையவே இருக்கும். நீங்க போற பாதை கஷ்டமான பாதையா இருந்தாலும், தோல்வியே வந்தாலும் தோல்வியை கண்டு துவட போகாம தன்னோட தோல்வியை வெற்றியின் படிக்கட்டா மாற்றக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கு அதிகமா இருக்கும். நீங்க உங்களை ஒரு சிலர்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்களே கூட. ஆனா அதை பத்திலாம் பெருசா கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட வெற்றியின் மூலம் விமர்சனம் சொன்னவங்களை கூட மௌனமாக்கிடுவீங்க. உங்களோட பதிலடி எப்பவுமே வெற்றியா தான் இருக்கும். விழுந்தாலும் சரி, ஒவ்வொரு முதியுமே புதிய ஆற்றலோடு தான் எழுவீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களோட இந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது எல்லாமே ஒரு பலமாவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் ஏற்படக்கூடிய தாக்கம் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. இந்த மாதத்தின் கிரக சூழலால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, சாதகமா என்ன அமையும், எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்த்து. விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு செவ்வாய் அதிபதியா கொண்ட ராசி. செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு பழனி ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவு பண்ணுங்க. அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பை எளிய முறையில தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தை பத்தி முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையா சமாளிக்கலாம் இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். எங்க இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்க கண்டிப்பா பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க, பயன்படுத்திக்கோங்க. ஜனனகால ஜாதக அமைப்பால கண்டிப்பா நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். தீராத பிரச்சனைக்குமே எளிய முறையில தீர்வு நீங்க பெறலாம். சரி வாங்க, உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் இனமரண மாற்றங்களை பெற போறீங்க. இனமரண வாய்ப்புகள் சாதகமா வரும். எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாசம் 5ஆம் தேதி பாருங்க, சூரியனும் புதனும் ராசிக்கு 6ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல சஞ்சாரத்தை மேற்கொள்றாங்க. இதனால பணவரவு நல்லா இருக்கு. தன்னிச்சையா சுதந்திரமா உங்களோட வாழ்க்கையில நீங்க இப்ப முடிவெடுக்க போறீங்க. உங்களோட முடிவு கண்டிப்பா புதிய பொலிவோடு எல்லா விஷயத்தையுமே ஆரம்பிச்சு வைக்கும். அரசியல்ல செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம புதிய பதவி, பங்கு சந்தை மூலம் நல்ல ஒரு முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் மூலம் நல்ல ஒரு வருமானம் வரும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 2 கிரகங்கள் பலவீனமாகுது. 11ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வராரு, உங்க ராசி அதிபதி. அப்போ வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, அதே போல் தன்னம்பிக்கை மட்டும் பிறக்கிறது இல்லாமல் எடுத்த காரியத்தை சிறப்பாக வெற்றி பெறும் வரையிலும் போராடியாச்சும் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீங்க. வெற்றியை தேடித்தரும் போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு உருவாகுது. தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கும். இந்த மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல செல்றார். அடிக்கடி விருந்து விசேஷத்துல கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பு இதனால உண்டாகுது. குடும்ப சூழலில் இன்பம் அதிகரிக்குது. பிரிஞ்சு போன உறவினர்கள் ஒன்று சேருவீங்க. சுக்கிரனோட அம்சம் உங்களுக்கு சூப்பரா இருக்கிறதுனால தான் ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னோம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் பெற போறீங்க. அதுவும் பாருங்க, வாகன சேர்க்கை மிகவும் சிறப்பான அம்சத்தில் இருக்கிறதுனால பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட ஒரு சிலர்லாம் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. அதே போல் வருடக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது 10ஆம் இடத்துல உங்கள் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. புதிய தொழில்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும். வெளியூர் பயணத்தால் நல்ல ஒரு ஆதாயம் வரும். 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் தாயின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாமல் உங்கள் அம்மா கிட்ட வீணான விவாதம் செய்கிறது, வாக்குவாதம் செய்கிறது, இதெல்லாம் தவிர்க்க பாருங்க. அவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசி பழகுங்க. வேலையில் கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது போல தான் சூழல் இருக்கும். உங்களுக்கான பணிகளை நீங்கள் கவனமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லா வகையிலையுமே நன்மையை பெறலாம். நினைவில் வச்சுக்கோங்க, கவனமாக செயல்படணும். அதே போல்
வேலையில் கொஞ்சம் டென்ஷன், அலைச்சல் இது ரெண்டுமே இருக்கும். இதனால் கோவப்பட்டுட்டு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக்காமல் இருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. கண்ட கண்ட இடத்துக்கு போய் இந்த சாப்பிட்றது, அதே போல் அடிக்கடி வெளியிலேயே சாப்பிட்றது, இது எல்லாமே உடல் நலத்தை கெடுத்துடும். கண்ட கண்ட உணவை சாப்பிடாமல் உடல் நலத்தை கெடுத்துக்காமல் இருக்க பாருங்கள். அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. கொஞ்சம் இப்போ வீணான ஆடம்பர செலவு வரும், அதை குறைச்சிக்க பாருங்கள். தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீங்க. அப்படி குவிச்சிங்கன்னா கடன் சுமையில் மாட்டிக்கிட்டே கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். பண வருமானம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ அதை எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு ஆடம்பர பொருட்கள் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்துறாதீங்க. அத்தியாவசியத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு முதலிடம் கொடுங்க. அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள். பண வருமானம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த அனாவசிய செலவு பண்ணுறீங்கன்னா அது பின்னடைவு ஏற்படுத்திடும். கடன் சுமையில் மறுபடியும் மாட்டிக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். வருமானம் நல்லா இருக்கும் போது கடன் அடைக்கிறது, எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் சஷ்டி, கிருத்திகை இந்த 2 நாள் வரக்கூடிய விரதமும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை மலைமேல் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு, சஷ்டி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யுது. இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் உன்னதமான மாற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு சூழலை உண்டாக்கி தருவார் முருகப்பெருமான். குறிப்பாக இந்த மாதம் உருவாகக்கூடிய புதாதித்ய மாலவியாவ யோகம் 12 ராசிகளின் மீதுமே தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, நிதிநிலை என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்த போகுது, இந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட அன்றாட பணிகளை எப்பவும் போல தொடருங்க. எல்லா வகையிலுமே நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. இந்த மாதத்தில் நிதி நிலைமை அப்படிங்கிறது இந்த ஒரு யோகத்தால் அதிகரிக்கும். கணிசமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் முதலீடுகள் குறித்து நீங்கள் இப்போ பாருங்கள், மனநிறைவு அடையக்கூடிய அளவுக்கு சிறப்பான நன்மைகளை பெறுவீங்க. இந்த மாதம் உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய தொடக்கம் உங்களோட வீட்டிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி அமைதியை கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இனிமை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஒரு பெரியவரோட உதவியால் உங்களோட பயணம் வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கும். இந்த மாதம் உங்கள் உடல்நிலையில் கணிசமான மேம்பாடு ஏற்படுது. பணியிடத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்யணும். நம்பிக்கையோடு முடிவுகளை எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். காதல், அதுக்கப்புறம் திருமண உறவு, ஒரு தந்தை போன்ற பெரியவங்க உறவு உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நன்மையை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் வம்பு வழக்கு பண்ணிக்கிட்டு விவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனையே பெருசு பண்ணிடாதீங்க. கவனமாக செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகளையுமே உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமை காணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். குடும்ப சூழ்நிலையுமே அப்படிதாங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு தொழில், வியாபாரம், நிதி நிலைமையில் நல்ல ஒரு மேம்பாட்டை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அமோகமான வெற்றி வாய்ப்பு உண்டாக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாமே தொடங்கும். பொருளாதார நிலையை நல்ல ஒரு மேம்பாடும் வரும். ஏன் தடப்பட்ட சுப காரியம் கூட நல்லபடியாக நடக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் கண்டிப்பாக உயர்வை பெறலாம். புதிய கூட்டாளிகள், அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா இவங்களோட ஆதரவால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அதிகரிக்க செய்யலாம். அலுவலகத்திலையுமே சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. உங்களோட திறமைக்கு இப்போ சரியான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கான பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அதை சரியாக செஞ்சு முடிங்க. நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்காக நன்மை, நல்ல மதிப்பு, அதுக்கான அங்கீகாரம் இது எல்லாமே உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணுங்க. கவனம் இல்லை அப்படின்னா பிரச்சனை கூட வரலாம். பேசும் பொழுதும் மற்றவங்களை பற்றி
யாராவது ஏதாவது விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க வெளிவரது ரொம்ப நல்லது. மற்றவங்களை பத்தி எந்த ஒரு கமெண்டும் கொடுக்காதீங்க, அதுவுமே பிரச்சனை ஏற்படுத்தும். பெரும்பாலும் எல்லா வகையிலுமே நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னா ரொம்பவுமே நன்மைகளை பெறலாம். அதே போல மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற அப்படின்னு போய் நீங்க சிக்கல்ல மாட்டிடாதீங்க. இந்த வாரத்தின் அமைப்பு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. அதனால கவனமா எச்சரிக்கையா செயல்படுங்க. பிரச்சனை எதுவும் இல்லை. எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பண விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனமா எச்சரிக்கையா தான் இருக்கணும். பொருளாதார ரீதியா உயர்வு வரும் அப்படிங்கிறதுனால பேசும் பொழுது வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவது அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால இதை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். எதிர்காலம் நல்லதா இருக்கும். பண வரவு சீராக கிடைக்குது அப்படின்னா அதை நீங்க சரியா பயன்படுத்தி கடனை அடைப்பதற்காகவும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்க பாருங்க. இது அது அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கும். இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் நீங்க பண்ணுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் கவனமா பண்றது நல்லது. அதுவும் இப்போ திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கும். பிள்ளைங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க, அது நல்ல பலனை ஏற்படுத்தும். வீண் விரயங்களுமே கட்டுக்குள்ள வந்துடுது. சேமிக்கிறத ஒரு பழக்கமாத்திக்கோங்க. அவ்வளவு அது அற்புதமான ஒரு விஷயம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. சேமிக்க தொடங்குறது நன்மையும் நல்ல உறவையும் எல்லா வகையிலும் ஏற்படுத்தும். இறைவனின் பரிபூரண அருளாலும் தொட்டது துலங்கவும் நினைச்சது நடக்கும். உங்களுக்கு நாங்க எங்கள் சேனல் சார்பா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.